ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மிரியம்ஸ் S.M.kitchen சேனல். வாங்க, இப்போ நம்ம கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறது கூட்டிங்க கேபேஜ் பொரியல். இப்போ வந்து நம்ம கேபேஜ் வந்து ஒரு பெரிய கேபேஜ் ஒரு கேபேஜ் அந்த அளவு கேபேஜ் இது வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வச்சா போதும். கேபேஜ் தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம், கம்மியாக ஊற்றலாம் போதும். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம், வேகட்டும். கேபேஜ் வேகட்டும். இதில் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் இது வந்து கேபேஜில் போட்டுடலாம். வேகட்டும், போட்டு வேகட்டும். வாங்க, இப்போ கேபேஜ் வந்துடுச்சு. அது கொஞ்சம் சின்ன பண்ணிடுவோம். சரி, கேபேஜ் வந்து போச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய். 2 4 5 எண்ணெய் காயட்டும். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு பண்ணி போட்டுக்கலாம். கடுகு பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா வச்சுருக்கிறேன். 3 மிளகா வச்சுருக்கேன். இதில் போட்டுடலாம்.
வச்சுட்டு கேபேஜ் இதில் கொட்டிக்கலாம். இதில் வெங்காயம் போட்டுக்கிறேன், ஒரு வெங்காயம். இந்த கேபேஜ் இதில் கொட்டிக்கலாம். இதில் நம்ம சால்ட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு இல்லை வேறு மிளகா பொடியெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை. இதில் வந்து காஞ்ச மிளகா போட்டுக்காடே போதும். பொரியல் ஆகிறதுனால கூட்டுண்டா மிளகாத்தூள் போடலாம். போன வீடியோவில் கூட்டு பண்ணி வீடியோவில் போட்டிருந்தேன். இது வந்து இந்த வாட்டி பொரியல், கேபேஜ் பொரியல். சிம்பிளாக பண்ணிடலாம். இது ஒன்று சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒன்று அவ்வளோ வேலை, காய் அறிகிற வேலை தான். சிம்பிள் ரெசிபி தான். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். வேகட்டும். கேபேஜ் வெந்துடுச்சான்னு பார்த்து குக்கர்லேயே வெந்துடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இடிச்சு இப்போ குக்கரில் ஒரு 4 நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்து போயிடுச்சு. இப்போ சும்மா இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி போச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுடும். தேங்காய் போடுறதுல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கூட்டு, காலிஃப்ளவர் பொரியல். கூட்டில் பருப்பு போடணும். இது வந்து பொரியல். தேங்காய் போட்டுட்டு இந்த பொரியலை வச்சு சூப்பரான ஒரு பொரியல் ரெடி. கொஞ்ச நேரம் வேகட்டும். சூப்பரான காலிஃப்ளவர் கேபேஜ் பொரியல். கேபேஜ் பொரியல் நல்லா இருக்கும். அது தேங்காய் போட்டதுனால இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் எனக்கும் எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் நல்லா பண்ணுறோம், பண்ணி தான் ருசியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அப்போ கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் எங்களுக்கும். வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்ஸ்.